மைத்திரிபால சிறிசேனவுக்கு எதிரான தடை நீடிப்பு. கொழும்பு பதுளை பிரதான வீதியில் கோர விபத்து, 27 பேர் காயம். உயர்தர பரீட்சை பெறுபவர்கள் தொடர்பில் வெளியான அறிவிப்பு. ஐக்கிய தேசிய கட்சியின் அறிவிப்பால் கொழும்பு அரசியலில் குழப்பம். ஜனாதிபதி மற்றும் நாடாளுமன்ற தேர்தல் ஒத்திவைக்கப்படுமா? ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவராக முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன செயற்படுவதை தடுக்க விதிக்கப்பட்ட தடையை எதிர்வரும் 12ஆம் தேதி வரை நீடிக்குமாறு கொழும்பு மாவட்ட நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. முன்னாள் ஜனாதிபதி சந்திரிக பண்டாரநாயக்க குமாரதுங்கவினால் தாக்கல் செய்யப்பட்ட முறைப்பாடு இன்று கொழும்பு மாவட்ட நீதிபதி சதுன் விதான முன்னிலையில் மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இது தொடர்பான தடை உத்தரவை 12ஆம் தேதி வரை நீடித்து ஜனாதிபதி உத்தரவிட்டுள்ளார். கொழும்பு பதுளை பிரதான வீதியில் பெல்மடுல் நகருக்கு அருகில் தனியார் பஸ் ஒன்றும் முச்சக்கர வண்டியொன்றும் நேருக்கு நேர் மோதி விபத்து ஏற்பட்டுள்ளது. இதில் 27 பேர் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் 20 பேர் ஹெகாவத்தை ஆதார வைத்தியசாலையிலும் 7 பேர் ரத்தினபுரி போதனா வைத்தியசாலையிலும் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். 2023ஆம் ஆண்டுக்கான கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சை பெறுபவர்களை மே மாதம் 31ஆம் தேதி வெளியிட உள்ளதாக கல்வி அமைச்சர் சுசில் பிரேமஜெயந்த் தெரிவித்துள்ளார். 2023ஆம் ஆண்டுக்கான கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சை கடந்த ஜனவரி மாதம் இடம்பெற்றிருந்தது. இந்த நிலையில் பரீட்சைக்கு நாடளாவிய ரீதியில் 3,46,976 பரீட்சார்த்திகள் தோற்றியிருந்தனர். அவர்களில் 2,81,445 பாடசாலை பரீட்சார்த்திகளும் 65,531 தனியார் பரீட்சார்த்திகளும் உள்ளடங்குகின்றனர். ஜனாதிபதி மற்றும் நாடாளுமன்ற தேர்தலை 2 ஆண்டுகளுக்கு ஒத்திவைக்க வேண்டும் என ஐக்கிய தேசிய கட்சியின் கோரிக்கையை அடுத்து கொழும்பு அரசியலில் குழப்பம் ஏற்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் பாலித ரங்கே பண்டாரவின் இந்த அறிவிப்பை தொடர்ந்து அனைத்து கட்சிகளின் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் இதனை நிராகரித்துள்ளனர். இதுகுறித்து விளக்கத்தை பெற்றுக்கொள்ள எதிர்க்கட்சித் தலைவர் உள்ளிட்ட பல நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஜனாதிபதியை நேற்று மாலை தொடர்பு கொண்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் தேர்தலை ஒத்திவைக்கும் எந்த தீர்மானமும் இல்லை என ஜனாதிபதி தெரிவித்துள்ளதாக கொழும்பு ஆங்கில ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. இந்த நிலையில் இது பாலித ரங்கே பண்டாரவின் தனிப்பட்ட அறிக்கையை அன்றி வேறில்லை என ஜனாதிபதியின் முடிவு அல்ல எனவும் ஐக்கிய தேசிய கட்சியின் மூத்த உறுப்பினர் ரவி கருணாநாயக்க தெரிவித்துள்ளார். அக்டோபர் மாதம் திட்டமிட்டபடி ஜனாதிபதி தேர்தலும் அதனைத் தொடர்ந்து பொதுத் தேர்தலும் நடத்தப்படும் என கருணாநாயக்க வலியுறுத்தினார். ஜனாதிபதி தேர்தலையோ நாடாளுமன்ற தேர்தலையோ நடத்தாது ஜனாதிபதி மற்றும் நாடாளுமன்றத்தின் பதவிக்காலத்தை நீடிக்க சர்வஜன வாக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என நேற்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் பாலித ரங்கே பண்டார தெரிவித்திருந்தார். எவ்வாறாயினும் இந்த அறிவிப்பு வெளியானதும் அனைத்து அரசியல் கட்சிகளுக்குள்ளும் குழப்பம் வெடித்துள்ளதாக அறிய முடிகின்றது.